பெரிய அளவுல கனிம வளத்த வச்சுட்டு, யுத்தத்த மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்கானிஸ்தான் தான். ஏறக்குறைய 10 வருஷம் அமெரிக்கா, 10 வருஷம் ரஷ்யா அப்படின்னு மிகப்பெரிய போர் தான். போர்க்களம் தான். சரி, முதல்ல 10 வருஷம் சோவியத் யூனியன் எடுத்துச்சு. அடுத்து ஒரு 10 வருஷம் அமெரிக்கா எடுத்துச்சு. இனிமே என்ன சீனாவ அடுக்க போறான் அப்படின்னு நெனச்சு நிம்மதியா வாழ முடியுமான்னு கேட்டா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாரி தான். உதாரணத்துக்கு ஆப்கானிஸ்தான் நிலப்பரப்ப ட்ரிகர் பண்ணி விட்டா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது அமெரிக்காவோட எண்ண ஓட்டம். அதே எண்ண ஓட்டத்துல ரஷ்யாவும் வந்துட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் ஏறக்குறைய இப்ப அதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. உதாரணமா ஆப்கானிஸ்தானை விட்டு அமெரிக்கா வெளியேறினது அவங்கனால அங்க முடியலை அப்படிங்கிற ஒரு காரணம். வெளியேறி மிகப்பெரிய அசிங்கத்த அமெரிக்கா சந்திச்சுச்சு. ஆனா வெளியேறின அப்பாடி என்ன ஆச்சு அப்படின்னா, ஆப்கானுக்குள்ள அமெரிக்கா எவ்வளவு தூரம் தங்களோட பொருளாதாரத்த பம்ப் பண்ணார்களோ, டாலர்கள பம்ப் பண்ணார்களோ, அதே அளவுக்கு சுத்தி உள்ள எல்லா நாடுகளும் செய்ய வேண்டிய கட்டாயம். அமெரிக்கா வெளியேறினதுக்கு அப்புறம், தாலிபான்கள் கண்ட்ரோல் எடுத்ததுக்கு அப்புறம், தாலிபான்கள் கிட்ட அடைக்கலம் பெற்று நம்ம நாட்டுக்குள்ள தீவிரவாதம் வளர்ந்துறக்கூடாது அப்படிங்கிறக்காக, சீனா, இந்தியா, கஜகஸ்தான் அப்படின்னு கேட்கவே வேணாம். எல்லாருமே அங்க மறைமுகமான டீல போட்டு, பெரிய அளவுல கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. இப்படி டீல போட்டு கண்ட்ரோல் எடுக்கும்போது கணிசமான பல விஷயங்கள் அங்க செலவிடப்பட்டிருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒருவேளை ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்கா உட்கார்ந்திருந்தா, இந்த நாடுகளுக்கு அந்த மாரி எந்த செலவுமே கிடையாது. அதே மாரி இந்தியாவ காட்டி நல்லா வாங்கி தின்ன பாகிஸ்தானுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஆப்பு தான். பாகிஸ்தான் கதறுது. சொல்லப்போனா இந்தியாவ காட்டி நல்ல சேர்ல உட்கார்ந்து வாங்கி தின்ன பாகிஸ்தான், இப்ப போய் அமெரிக்கா கால்லயே விழுந்து கிடக்குது. எதுக்கு அப்புட்ன்னா, ஆப்கானிஸ்தான் தாலிபான்ட்ட பேசி, பாகிஸ்தான் தாலிபான்களுக்கு ஆதரவா இருக்க வேணான்னு சொல்லுங்க அப்படிங்கிறக்காக கால்லயே விழுந்து கிடக்குறாய்ங்க. இந்த அளவு ஒரு மைலேஜ் அமெரிக்கா எடுத்ததுக்கப்புறம், அமெரிக்கா புத்தி எங்க போகும்? அடுத்த லெவலுக்கு போகும். அந்த அடுத்த லெவல் அப்படிங்கிறது, ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயே இன்னொரு அரசாங்கம் வந்துட்டா, ஆப்கானே 2ஆ பிரிஞ்சுட்டா, அமெரிக்க ஆதரவுல ஒரு கூட்டம், அதிபயங்கரமான ஒரு கூட்டமா மாறி, அங்க அரசாட்சிலாம் இல்ல. சில ஏரியாக்கள அவர்கள் கண்ட்ரோல்ல வச்சுட்டு, சுத்தியுள்ள ஸ்தான் நாடுகளாகட்டும், சீனாவாகட்டும், இதுகளுக்கெல்லாம் இடைஞ்சல் குடுத்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு பிளானும் அமெரிக்கா போட்டு செயல்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம், சமீப காலமா சந்திப்புகள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாச்சு. உதாரணத்துக்கு தாலிபான்கள போய் கத்தார்ல உட்கார்ந்து அமெரிக்கா பார்த்து பேசுறது. தாலிபான்கள் கிட்ட விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் பெரிய அளவுல பேச்சுவார்த்தைலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இப்ப அப்படி கிடையாது. கத்தார்ல உட்கார்ந்து என்னமோ நாள்தோறும் மிகப்பெரிய உலக பொருளாதாரத்தையே அந்த மண்ணுல இருந்து கட்டி அமைக்க போற மாரி தான் பேச்சுவார்த்தை ஓடுது. அப்படி பேச்சுவார்த்தை ஓடும்போது அதே காலகட்டங்கள்ல பல நாடுகள்ல ஏற்பட்ட தீவிரவாத சம்பவங்களுக்கு காரணமான கூட்டம் எங்கேருந்து கிளம்புது அப்புட்ன்னா, ஆப்கானிஸ்தான் மண்ணுல இருந்து தான். அப்ப தெளிவா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம். ஆப்கானிஸ்தான்ல ஆளக்கூடிய தாலிபான்களுக்கு செக் வைக்கிறக்கு இன்னொரு கேங்க அமெரிக்கா வளர்க்குது அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம். இல்ல அந்த கேங் அதுவா வளர்ந்திருக்கும். இவர்கள் அழிக்காம வேடிக்கை பார்க்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம். இந்த 2 டீல எடுத்துக்கிட்டா, தாலிபான்களோட ஒரு பேச்சுவார்த்தை கத்தார்ல நடந்திருக்குன்னு அந்நாட்கள்லயே பெருசா பேசப்பட்டுச்சு. அதே சமயம் அமெரிக்கா இப்படி வெறித்தனமா உள்ளுக்குள்ள இறங்குது. அப்படி இறங்குனா ரஷ்யா என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான். ரஷ்யா தாலிபான்கள தூக்கி பக்கத்துல உட்கார வச்சுக்கும்னு எதிர்பார்த்தது, ஏறக்குறைய அதே நோக்கத்துல தான் உள்ள போறார்கள். இங்க தாலிபான்கள எதிர்த்து அமெரிக்காவும் சண்டை போட்டிருக்கு, ரஷ்யாவும் சண்டை போட்டிருக்கு. அதனால பெருசா ஒண்ணு கூடுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த 2 பிளேயர்கள விட்டுட்டு வேற எங்க ஓடி வர்றது? இப்ப ரஷ்யாவோட காய் நகர்த்தல்கள் பூரா இத நோக்கி தான் இருக்கு. தாலிபான்கள தூக்கி அவர்கள் பாக்கெட்ல வச்சுக்கிறத நோக்கி தான் ரஷ்யா நகர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப அமெரிக்கா இந்த வேலை நடக்குது, இந்த வேலைய அமெரிக்கா பாக்குதுன்னு வந்த செய்திகள்லாம் ஏறக்குறைய உறுதிதான். என்னைக்குமே இதே தாலிபான்கள் வளர்ந்ததாகட்டும், அல்-கொய்தா வளர்ந்ததாகட்டும், எல்லாருக்கும் தீனி போட்டு வளர்த்தது யாரு அப்டின்னா, அமெரிக்கா தான். யாரோ ஒருத்தன பழி வாங்குறக்கு தீவிரவாதிய வளர்த்து விட்டு, கடைசில அந்த தீவிரவாதியவே போய் இவனுங்களே வேட்டையாடுவாய்ங்க. இவனுங்களுக்கு வலி, வேதனை வந்ததுக்கப்புறம். இதான் பொழப்பு. அந்த பொழப்ப மீண்டும் ஆப்கானிஸ்தான்ல ஆரம்பிக்கிறார்கள். ரஷ்யா முழிச்சுக்கிச்சு. உண்மைய சொல்லப்போனா, ரஷ்யா இந்த காலகட்டம் வருங்கிறனால ரொம்ப நாளாவே ஒரு அலர்ட் தான். பெரிய அளவுல அமெரிக்கா வெளியேறினோனே அரசாங்கமும் ஆப்கான் அரசாங்கமும் ஓடிப்போச்சு. அப்படி ஆப்கான் அரசாங்கமே ஓடி போனதுக்கப்புறம்,
அங்க உள்ள வெளிநாட்டு தூதரகம்லாம் என்ன பண்ணுவார்கள், அவர்களும் ஓடி போயிட்டாங்க. ஆனா ரஷ்ய தூதரகம் மட்டும் ரொம்ப ஆக்டிவாவே இருந்துச்சு. அவங்க திருப்பிலாம் வாங்கல. அன்னைக்கே ரஷ்யா ஒரு ரூட் மேப் போட்டுருச்சு. என்னைக்கு இருந்தாலும் ட்ரிகர் பண்ணுவாய்ங்க. இன்னொரு கூட்டாளிய உள்ளுக்குள்ளேயே உருவாக்குவாய்ங்க. தாலிபான்கள விட்டுட்டு அமெரிக்கா அப்படின்னு அன்னைக்கே அவர்கள் பரம எதிரி இல்ல. என்ன செய்வாய்ங்கன்னு தெரியும்ல. அதனால தான் அந்த ரஷ்யாவோட தூதரகம் ஆக்டிவ்லயே இருந்துச்சு. அன்னைக்கு வரை, இன்னைக்கு வரை. இப்ப ஆப்கானிஸ்தான் தாலிபான்களே அங்கீகரிக்கிறத பத்தி ரஷ்யா பேச ஆரம்பிச்சிருச்சு. சும்மாவும் பேசல. யாரோட பேச்சுக்கோலாம் நம்ம பேசிக்கிட்டு திரிய முடியாது. இன்னைக்கு யார் கண்ட்ரோல்ல ஆப்கானிஸ்தான் இருக்கு? தாலிபான்கள் கண்ட்ரோல்ல இருக்கு. ஆட்சி அதிகாரத்துல தாலிபான்கள் இருக்கும்போது, அவர்கள தூக்கி பாக்கெட்ல போடுறது எந்த தப்பும் இல்லை அப்படின்ட்டாங்க. அதாவது அவர்கள தடைப்பட்டியல்ல இருந்து தூக்க போகுது ரஷ்யா. ரஷ்யாவை பொறுத்தவரை தாலிபான்கள் தீவிரவாத பட்டியலில் தான் இன்னைக்கு வரை இருக்காங்க. அதை நீக்கிட்டார்கள் அப்படின்னா நேரடி போக்குவரத்து அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா நடக்கும். வர்த்தகம் ரொம்ப சுலபமா இருக்கும். பாதுகாப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப சுலபமா போயிடும். ஏறக்குறைய தாலிபான்களை விட்டுட்டு ஒரு குரூப்பை தட்டி கொடுக்கறக்கு அமெரிக்கா தயாராயிருச்சுன்னா ரஷ்யா இதை கையில் எடுக்கும் அப்படிங்கிறது தான். தாலிபான்களை விட்டுட்டு இன்னொரு குரூப்பை தான் இவனுங்க கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு அன்னைக்கே தெரிஞ்சனால தான் தூதரகம் ஆக்டிவாகவே இருந்துச்சோ என்னமோ. இப்ப ரஷ்யா வெளிப்படையா அறிவிச்சிருச்சு. அவர்கள் தான் பவர்ல இருக்கார்கள். அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு நம்ம நடந்துக்க போறோம். ரஷ்யா நடந்துக்க போகுது அப்படின்னு. அப்போ ஒருவேளை ரஷ்யா பக்கம் ரொம்ப தீவிரமா தாலிபான்கள் போனா இந்த ட்ரிகர் பண்றதோட வேகமும் அமெரிக்கா ரொம்ப ஜாஸ்தியா பண்ணும். ஏன் அப்படின்னா இவர்கள் தான் அந்த நிலப்பரப்பை தங்களோட ஹோல்ல இருந்து அதை விட்டுட்டு வெளியேறினார்கள். அப்படி வெளியேறினதுக்கு அப்புறம் ஊர்ல உள்ள எல்லாரும் அக்ரிமெண்ட் போடவும் விட்டார்கள். காரணம் இந்தியா, சீனா இன்னும் பல ஸ்தான் நாடுகள் எல்லாருமே ஒவ்வொரு டைரக்டோ இன்டைரக்டோ சில அக்ரிமெண்ட்டுகள் போடப்பட்டுச்சு. அதை பற்றிலாம் தலையிடவே இல்லை. இனி அதை பிடிப்பாங்க. அடுத்து அங்கே உள்ள மற்ற நபர்களை ட்ரிகர் பண்ணி விடுவார்கள். இப்படி பல விஷயம் நடக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத யுத்த பட்டியல் லிஸ்ட்ல ஆப்கானிஸ்தான் வந்து நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. வந்து நின்னே ஆகும் அப்படிங்கிற சூழ்நிலையும் அங்கே ரொம்ப பலமாக வீச ஆரம்பிக்குது. இந்த ரெண்டு வல்லரசு நாடுகளும் அடுத்து தங்களுக்கான ஒரு போர்க்களமா ஆப்கானை துறக்க போறார்கள். கட்டி உருளுவார்களா அப்படின்னு கேட்டா அது எப்படின்னு தெரில. மேக்சிமம் சிரியா மாதிரி சில பகுதிகளை பிடிச்ச அந்த கனிம வளங்களை எடுத்துட்டு ரெண்டு பயல்களும் ஆளுக்கு ஒரு திசைக்கு ஓடுறதுக்கு தயாராகிட்டார்கள். சீனாவோட ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தை செய்யறதுக்கு மிகப்பெரிய வருமானமா ஆப்கான்ல உள்ள கனிம வளங்களை சுரண்டுறதுக்கு அமெரிக்கா தயாராகிருச்சாட்டுக்கு. உக்ரைன்ல ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தை டாலி பண்றதுக்கு இந்த பக்கம் ஆப்கான்ல சுரண்டுறதுக்கு ரஷ்யாவும் தயாராகிருச்சு. மத்திய கிழக்குல சிரியா போன்ற நாடுகள்ல ஒரு யுத்தத்தை தொடர்ந்து உயிரோட்டத்தோடயே வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஏமன்லயும் ஒரு யுத்தம், உள்நாட்டு யுத்தம் ரொம்ப ஆக்டிவா உயிரோட்டத்தோட ரொம்ப காலமா இருந்துகிட்டே தான் இருக்கு. அடுத்து அப்படியே டிராவல் பண்ணி உக்ரைனுக்குள்ளேயும் போயிட்டார்கள். ஐரோப்பாலையும் ஒரு யுத்தம் ரொம்ப தீவிரமா ஆக்டிவா ரொம்ப காலமா இயங்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு உள்ள சிக்னல். அடுத்த கட்டமா ஆப்கானிஸ்தான்ல இதே மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டா அப்படி சீனாவை நோக்கி பாயறக்கு அந்த வழி எங்கும் யுத்தம் தான் அப்படிங்கிற தோற்றத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டார்கள். இவர்கள் ரொம்ப ஆக்டிவாகிறதும் உலகத்துக்கு நல்லதே கிடையாது. ஆக்டிவ் இல்லாம இந்த ரெண்டு பயல்களும் ஒளிஞ்சு போனாலும் உலக பொருளாதாரம் அப்படியே சங்கிலி தொடர் மாதிரி கீழே போகும். நியூட்ரலா மிடில்லையே உட்கார வைக்கணும். நியூட்ரலா மிடில்லையே சில காலங்களுக்கு மேல இவர்களை உட்கார வைக்கவே முடியாதுங்கிறது தான் இவ்வளவு காலமும் உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இனி வரும் காலங்கள், அதாவது பல கணிப்புல இந்த நூற்றாண்டே அப்படியே யுத்தமா ஓடி போகும் பாரு அப்படின்னாங்க. அது பூரா நடந்துருமோங்கிற பயம் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு.